எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நாங்கள் ரம்ஜான் பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து சேமியா. அது வந்து சேமியாவை நாங்கள் வந்து அப்படியே வந்து ட்ரையாக பண்ணுறோம். ட்ரையாக வறுத்து முதல்ல எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் தேவையானது பாலெல்லாம் காசி பண்ணணும். இப்போ வந்து சேமியா வந்து நல்லா வறுப்பட்டு நல்லா ப்ரௌனாக வறுப்பட்டு நல்லா வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வறுக்கணும். இதுமாரி வறுத்துட்ருக்குறோம். வறுத்து முடிச்சோன்னா அதுக்கப்புறம் பாலெல்லாம் காசணும். இப்போது சேமியா வறுத்து எடுத்து வச்சாச்சுப்பா. இது வெறும் ட்ரை ரோஸ்ட்டு தான் அது பண்ணியிருக்கிறோம். இது வச்சாச்சு. இப்போ வந்து 3 கவர் பால் ஊற்றி இப்போது அது நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா சுண்டி வரணும். பால் காய்ச்சிட்ருக்குறோம். பால் நல்லா கொதிக்கணும்ப்பா. இப்போ பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுப்பா. இது வந்து 3 கவர் பால் தண்ணியை ஊற்றலை, நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகணுன்னா நம்ம சேமியா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே தூவி அதுக்கப்புறம் வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். சேமியா இருக்குது. இப்போ பால் அது கொதிச்சுட்டு இருக்கு. அக்காவுடைய பேத்தி வந்து நேஷ்னல் பிளேயர். இவ கூட வந்துட்டு ஒரு பிளேயர் வந்து விளையாடுறாரு. இதெல்லாம் சாத்தியமா தெரியல. போர்டு விளையாடுறாரு. இவ வந்து போர்டுலயே பயங்கரமான விளையாட்டு வீராங்கனை. இவ கூட வந்துட்டு விளையாடணுன்ட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இது நியாயமா என்னன்னு நீங்களே பாருங்க. ஆவடியிலேருந்து சிந்தாரப்பட்டிக்கு விளையாடினே ஆகணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. இவர் பாருங்க, இவர் ஆட்டத்தை பார்ப்போம். இவர் என்னதான் விளையாடுறாருன்ட்டு பார்த்துட்டு அது எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க எனக்கு. பால் நல்லா கொதிச்சுப்பா. இப்போ வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண சேமியாவை இப்போ வந்து போடுறாரு. இப்போ அது நம்ம கலரிட்டே இருக்கணும். விட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி நான் போடுறேன். விட்டுட்டோம்னா அது வந்து என்ன ஆகிடும்னா அப்படியே ஒரு மாதிரி குழன்னு ஒரு மாதிரி மேஷ் ஆகிடும். அதனால் வந்து இது வந்து கலரணும். இதை கலர் விட்டோம்னா போச்சு. இது இவ்வளோ தூரம் நம்ம வந்து பாலெல்லாம் காசி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு கொஞ்சம் பால் மாறாத நம்ம இது வந்து நம்ம ரெடி பண்ணி இதை போட்டுடணும். போட்டுட்டு எவ்வளோ நேரம்ப்பா இது கலர் மாறும்? வேகிற வரைக்கும் கட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தேவையானது சர்க்கரை, சுகரு, அப்புறம் அந்த சாரப்பருப்பு, அவ்வளோதான் போட்டு வேற எதுவும் இல்லை. இப்போ நம்ம முந்திரிலாம் போட்டுக்கலாம். அதான் உங்களோட விருப்பம். அது நீங்கள் என்னென்ன நட்ஸ் போட்டுக்கிறீங்களோ அது என்னென்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட் மட்டும் போடக்கூடாது. ட்ரை ஃப்ரூட் போடக்கூடாது. ஆமாம், அது போட்டால் இதுக்கு செட் ஆகாது, நல்லா இருக்காது. இன்னும் வேகணுமாப்பா? இன்னும் கொஞ்சம் வேகணும். சேமியா நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணணும். கொஞ்சம் ஆரம்பி லைட்டாக ஆரம்பி சுகர் ஆட் பண்ணணும். ஏன்னா உடனே சுகர் போட்டால் பால் திரிஞ்சிடும். கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் கொஞ்சம் ஆற விட்டு சுகர் ஆட் பண்ணிட்டு அந்த சாரப்பருப்பு கொஞ்சம் நெய் ஊற்றி வறுத்து அதில் கொட்டிட்டு வேண்டியது. அவ்வளோதான். வேற நல்லா வெந்துச்சுப்பா. நல்லா வெந்து நல்லா பக்குவமாக அது கரெக்டாக ஆயிடுச்சு. இது நல்லா வந்து நம்ம அது கிண்டிகிட்டே இருக்கணும். அது வந்து கிண்டிட்டு நம்ம பார்த்ததுனால இது கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போது அதுக்கப்புறம் சுகர் கொஞ்சம் நேரம் ஆறினோன்னா நம்ம சுகர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாரப்பருப்புலாம் வறுத்து
இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர். இவங்க கூட இவங்க வந்து போர்டு விளையாடுறாங்க. ஆடுறதே பெரிய விஷயம். நான் ஒரு பிளே நீங்க வந்து ஒரு என்ன சொல்லுது ஜிம்னாஸ்டிக் பிளேயர் அது வந்து இன்டர்நேஷனல் பேர் வந்து ஹர்ஷவர்தன். இவங்க போர்டு பயமா விளையாடிட்டு வருவாங்க. நிறைய கப்பு நிறைய மெடல்லாம் வாங்கியிருக்காங்க. பார்த்துருக்கீங்க நீங்க இவங்களையா? எங்க அம்மா சாவுக்கு அவங்களாம் வரல. அவங்க அம்மா இப்போ இந்த பாயாசம் ரெடி ஆயிடுச்சுப்பா. இப்போ வந்து தேவையானது நம்ம வறுத்து போடுறதுக்கு தேவையானது ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம். இப்போ நெய் ஊற்றி நம்ம தேவையானது போட்டுக்கலாம். இப்போ நெய் ஊற்றியாச்சு. இப்போ சாரப்பருப்பும் முந்திரி பருப்பும் இருக்குது. முதல்ல சாரப்பருப்பு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ தேவையானது சாரப்பருப்பு. நீங்கள் முந்திரி வேணாலும் முந்திரி போட்டுக்கலாம், பாதாம் வேணாலும் பாதாம், உங்களோட விருப்பம், உங்களோட நட்ஸ் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து சாரப்பருப்பு தான், அந்த பாய் ஸ்டைலில் செய்கிறது சாரப்பருப்பு தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையானது போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சாரப்பருப்பை. ரொம்ப பொரியணுமாப்பா? ப்ரௌன் ஆகணும். இது உனக்கு கரெக்டாக பார்த்து ப்ரௌன் ஆகுதானே? ஏன்னா எனக்கு இது இதில் தெரியாது. ஆமாம், கொஞ்சம் இருட்டா டக்குன்னு சவந்துடும். அதை பார்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அது போதாதுப்பா. அந்த பொரிஞ்சு இதுவும் வருதுப்பா. பொரிஞ்சு வெடிகிற சத்தம் கேட்குது. இப்போ நல்லா பொரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ நெய் ஃபஸ்ட் கிளாஸ் நெய் பாருங்கள், அப்படியே நுழைச்சி எப்படி வந்துருக்கு பாருங்கள். போதும்பா. நல்லா இதுவாகிடுச்சு, ப்ரௌன் ஆகிடுச்சா? எனக்கு இதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், கொஞ்சம் இதுவாகிட்டுன்னா, கொஞ்சம் கருப்பாயிடுச்சுன்னா ரொம்ப இதுவாகிடும். அதை நம்ம பக்குவமாக அதை நம்ம இந்த சாரப்பருப்பை வறுத்து எடுக்கணும். முந்திரி மாதிரி கிடையாது. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அது கூட நம்ம எஃபெக்ட் போட்டால் தான் அதுக்கேற்ற டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அது ஏன்னா தானாலும் நம்ம செய்யக்கூடாது. இப்போ அடுப்புலேருந்து எடுத்து நம்ம பார்க்கணும். அதிலே இருந்தாலும் அது டக்குன்னு ப்ரௌன் ஆகிடும். இது பக்குவமாக அது செஞ்சிட்ருக்கிறாரு. இப்போ பாயாசத்தில் நம்ம அது சாரப்பருப்பு இப்போ நம்ம போட்டுக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பாயத்தில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வந்து முந்திரி கொஞ்சம் தேவையானது போட்டுக்கலாம்.
இப்போ சாரப்பருப்பு வறுத்தாச்சுப்பா. இப்போ முந்திரி வந்து நம்ம போட்டு வறுத்துக்கலாம். அது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அது போடுறோம். இப்போது இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முந்திரி சட்டுன்னு அது அப்படி வறுபட்டுரும். சாரப்பருப்பு தான் நம்ம பத்திரப்படுத்தணும். அதை நல்லா அது நிதானமாக அதை வறுக்கணும். இல்லைன்னா சட்டுன்னு தீஞ்சிரும். வேறு இவ்வளோ தூரம் நம்ம பாயாசம் ரெடி பண்ணிவிட்டு அது பண்ணோம்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பத்திரப்படுத்தணும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. இப்போ முந்திரி வறுத்துட்டு இருக்கிறாரு. ப்ரௌனிஷியா வர வரைக்கும் வரணும். என்னப்பா? ப்ரௌனிஷியா. இன்னும் 2 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் வறுப்படணும். அது ப்ரௌனிஷ் வந்துடுச்சு. அது கலர் வந்துடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அது கரெக்டாக ஆகிடும். அது கொஞ்சம் விட்டோம்னா ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும். ஒரே கலராக ஒரே சேமாக வந்து பாருங்க. அது நிதானமாக வறுத்துட்டு இருக்காங்க. நல்லா வறுப்பட்டு வருது. போதாதுப்பா, இன்னும் கொஞ்சம் வரும். கலர் ஒரு சேம் ஆயிடுச்சு. சேம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாயாசத்தில் இப்போ முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ஃபினிஷ். இது பாயாசம் ரெடி. இப்போ எடுத்து பரிமாற வேண்டியது தான். எவ்வளோ பக்குவமாக வறுத்துருக்குறாரு பாருங்க. இப்போ கலரி விடுறோம். கலரி விட்டாச்சு. நல்லா பாருங்க. சாரப்பருப்பும் முந்திரி பருப்பும் ஒரு வாய்க்கும் அவ்வளோ ஒரு தென்படம். இது சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது எல்லாம் ஒரே சேமாக நல்லா திக்காக கரெக்டான பதத்துக்கு வந்துச்சு பாருங்க. ரெடி ஆயிடுச்சுப்பா. இப்போலாம் நாங்கள் டேஸ்ட் பண்ணுறோம். செம்ம சூப்பர், செம்ம ஹைலைட்டாக நல்லா இருக்கும். எல்லாருமே இப்போ டேஸ்ட்டுக்காக எடுத்து வந்து கொடுக்குறாரு. இப்போ எல்லாம் பார்க்கறதுக்காக வேண்டி பாயச கையில் எடுங்க. நீ ஒரு யூடியூபரா? நான் கேமராமேன். ஆமாம். Cheers. Drink for it. Happy for you. இந்த யார் அண்ணப்பா?